வணக்கம். கேம்பஸை டிஸ்கவர் பண்ணுறது சம்மந்தமாக போன முறை நம்ம தொடங்கினோம். ஒரு கல்லூரி வளாகம் அப்படிங்கிறது வெறும் வகுப்பறைகள் மட்டுமல்ல, அதை தாண்டி பல வசதிகளை மாணவர்களுக்காக எல்லா கல்லூரி நிர்வாகங்களும் ஏற்படுத்துகின்றன. அரசு கல்லூரிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொன்று தொட்டு பல வசதிகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் படிக்கிற மாணவர்கள் இன்னும் பிளெஸ்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பல்கலைக்கழகங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பல லைப்ரரிஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் வைஸ் கூட லைப்ரரி இருக்கும், நல்ல கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அது இல்லாமல் தனி திறன்களை வளர்த்து கொள்வதற்கான இடங்கள் இருக்கும், விளையாட்டு வளாகம் இருக்கும். இது மாதிரி பல வசதிகள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இப்போ தனியார் கல்லூரிகள்லேயும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லேயும் கூட நிறைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வசதிகளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய திறமையை தீர்மானிக்கப் போகிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க, கரெக்டாக 9 o'clock போகிறீங்க, 4 மணிக்கு உங்களுக்கு பஸ் வந்துடுது, பஸ்ஸில் ஏறி நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் கல்லூரியினுடைய வசதியை 1% கூட பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம். இதில் என்னுடைய ஒரு வேண்டுகோளே என்னன்னாக்க, இந்த 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சால் இந்த 4 மணிக்கு பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறது தான் மிகப்பெரிய கடமை அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையிலேருந்து நம்ம விடுபடணும். என்ன ஒன்று பண்ணலாம், ஒரு நாள் ஆஃப் கொடுத்துடலாம். ஆஃப் கொடுத்துட்டு மத்தியானம் ஆஃப் கொடுத்துட்டு அவங்கள பஸ்ஸு வேணால் 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணால் கூட மீதி நேரத்தை அவங்க அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லைப்ரரிக்கு போகிறதோ அல்லது மற்ற ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கோ ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ நிறைய கல்லூரிகளில் அதுவும் பர்டிகுலராக எடுத்துகிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் காலேஜஸில் இன்குபேட்டர் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இன்குபேட்டர்னுடைய நோக்கம் என்னென்னா, ஆந்திரப்ரனராக ஒருத்தரை உருவாக்கணும். ஒரு ஆந்திரப்ரனர் உருவாக்குறதுக்கும் ஒரு எம்ப்ளாயியை உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எம்ப்ளாயிங்கிறவர் யாரோ ஒருத்தருக்காக போய் ஒர்க் பண்ண போகிறாரு. யூ கேன் அப்படின்னு ஒரு புக்கை பார்க்கலாம். நீங்கள் பிரகாஷ் ஐயர் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் எப்படி பல்வேறு நபர்கள், மிக மிக சாதாரணமான நபர்கள், அவர்கள் எப்படி ஆந்திரப்ரனர் ஆனாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆந்திரப்ரனர் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். இந்த வேலுமணியை பற்றி எழுதியிருப்பார். அவர் எப்படி அந்த தைராய்டு இதுக்காக ஒர்க் பண்ணார், எப்படி அவருக்கு அந்த ஐடியா வந்தது அப்படின்னு நிறைய இளைஞர்களை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு முயற்சியாக ஸ்டார்ட் பண்ணது நாளடைவில் மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து அது பல வகைகளில் பல்கி பெருகி கடைசியில் எல்லா இடங்கள்லேயும் கிளைகள் இருக்கிற அளவுக்கு ஆகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறவங்க, நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகும்போது அது பெரிய கல்லூரியாக இருக்கும், ஒரு 4-5 கல்லூரி இருக்கும், ஒரு 10-12 ஸ்கூல் இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நிர்வாகம் கவனிச்சுட்ருப்பாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, இது ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பித்தது, ஒரு 25 ஸ்டூடெண்ட்டோடு ஆரம்பித்தது. அப்போ அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னென்னா பெர்சிவரன்ஸ், ரெண்டாவது டெடிகேஷன், தொடர்ந்து முயற்சி செய்தல், விடாமுயற்சிங்கிறது. அதான் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்? முயற்சிங்கிறது ஒரு முறை செய்கிறது, தோல்வி அடைஞ்சால் விட்டுறது. இப்போ நிறைய பேர் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கத்தை காமிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தடவை முயற்சி பண்ணுறது, அந்த நரி கூட பலமுறை எகிரி எகிரி குதிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் அது முடியலன்னொடனே சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு சொன்னிச்சு. ஆனால் இங்கே எப்படின்னா, ஒரு தடவை முயற்சி பண்ணோடனே கிடைக்கிறோம். அந்த முயற்சியும் முழுமையாக இருக்கிறது கிடையாது. பல நேரங்களில் அரைகுறையான முயற்சிகள், அர்ப்பணிப்பில்லாத முயற்சிகள், மேலோட்டமான முயற்சிகள், மேம்போக்கமான பயிற்சிகள், இதனுடைய காரணங்களால் அவங்களால அடைய முடியாமல் போகிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் என்ன பண்ணணும்னா, முயற்சியும் விடாமுயற்சியும் பார்த்திங்கன்னா அந்த பெர்சிவரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது தொடர்ந்து பெர்சிவரன்ஸ் இருக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்லூரியினுடைய வளாகத்தில் நாம் உள்ளே நுழைஞ்சோடனே எப்படி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்திக்க போகிறோம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லா கல்லூரியிலும் இருக்குது. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸோடு ஆரம்பிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பல்கி பெருகுதுன்னா அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விருதி பண்ணியிருந்திருக்காங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா மிகப்பெரிய கேம்பஸ் இருக்குது, பயமுறுத்துது அந்த கேம்பஸ். அங்கே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா டிப்ளமோ இருக்குது, அப்போ பார்த்திங்கன்னா ஐடிஐஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆச்சரியப்படத்தக்க அளவில் அவங்க வளர்ந்துருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சின்ன ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிக்கிறாங்க, நாளடைவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ஃப்ரான்ச்சைஸி விட்றாங்க. ஒரே ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து, துணி கடைக்காக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திருமண பக்கமெல்லாம் அந்த துணி இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்தது, விடாமுயற்சி. அப்போ விடாமுயற்சி இருந்தால் தான் ஒருவர் வெற்றி பெற முடியும், அர்ப்பணிப்பு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இந்த ரெண்டையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த தொழிலதிபர்களை பார்த்தீங்கனாலும் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாதாரணமாக ஒரு ஐடியா, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கும். அந்த ஃப்ளாஷை அவங்க பிடிச்சிக்குவாங்க, கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. ஒன்றும் இல்லை, பெங்களூரில் பார்த்திங்கன்னா 2 பேர் இந்த மாவை கரெக்டாக இட்லி தோசை மாவை பேக் பண்ணி விற்கிற ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய கஷ்டம். மாநகரத்தில் இருக்கிறவங்களுக்கு மாவாட்டுறதே ஒரு பெரிய கஷ்டம். ஒரு காலத்தில் உரல் ஆட்டினாங்க. இந்த உரல் ஆட்டுவாங்க, ஒருத்தர் தள்ளுவாங்க, ஒருத்தர் கதை சொல்லுவாங்க, மாவாட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா என்றைக்காவது தான் இப்போ இட்லி தோசையே இருக்கும் பல வீடுகளில். இன்றைக்கி எல்லாருமே இட்லி தோசை. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாவு அரைக்கிறதுக்கு டைம் கிடையாது. மாவு அரைக்கிறது மிஷின்னா கூட அதை கழுவி வைக்கிறது பெரிய கஷ்டம். கிரைண்டரை கழுவி வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை துடைக்கிறது, இதெல்லாம் பெரிய கஷ்டம். எங்கேயாவது போய் மாவு வாங்கிட்டு வந்து டக்குன்னு ஒரு 2 தோசையை ஊற்றி ஒரு மிளகாப்பொடி போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவசர யுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அவசர யுகத்தில் வாழக்கூடிய ஒரு இல்லத்தில் என்னன்னாக்க மாவு, இந்த தோசை மாவு, அரிசி மாவு, இது ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து கடைசியில் அவங்க பெரிய ஆண்டர்பிரனர் ஆனதை பற்றி அவர் எழுதியிருப்பார், யூ கேன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில். அது நான் எதுக்காக படித்தேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கும்போது நிறைய ஸ்டார்ட் அப்ஸை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சோம். யூத்துக்கிட்டே நிறைய ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா, அரசு கல்லூரிகள் ஒரு 84-85 அரசு கல்லூரிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு கல்லூரிகளில் ஒரு நாள் பயிற்சி முகாம் கொடுத்தோம். அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு, காலையில் டீ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 100 பேரை மட்டும் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்கள சேர்க்க வச்சு, அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஆகாதீங்க, ஒரு ஆண்டர்பிரினர் ஆகுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஆண்டர்பிரினர் ஆகிறதுல என்ன ஆதாயம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை, சுதந்திரமாக செய்யலாம், குரோத் நிறையா இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயியை சேர்ந்தால் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது. ஆனால் ஒரு ஆண்டர்பிரினர் இருக்கார், அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்கு. அவர் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூடுதலாக வேலை செஞ்சார்னா அது அவருடைய சொந்த நலனை நோக்கி செல்லக்கூடியது. 2வது, எல்லாருமே எம்ப்ளாயீஸாக ஆக முடியாது, கடுமையான போட்டிகள் இருக்குது. 3வது, ஒருவர் ஆண்டர்பிரினர் ஆனால் அவர் எம்ப்ளாயியாக இல்லாமல் எம்ப்ளாயராக ஆக முடியும். நிறைய பேருக்கு அவர் வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கல்லூரியிலையும் அரசு கல்லூரியில் போய் நாங்கள் ஒரு நாள் முகாம் நடத்துகிறோம். அதில் நிறைய மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதல் இருந்தது. சில பேர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆனாங்க. அப்போ பெரிய அளவில் ஸ்டார்ட் அப் பாலிசிலாம் கொண்டு வந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு தொழில் முனைவோராக மாறுவதற்கு நாம் ஒரு உத்வேகத்தை பெறணும். அந்த ஐடியா நமக்குள்ளே மனசுக்குள்ளேயே வரணும். இப்போ நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கும்போதே நான் ஒரு தொழில் முனைவோராக தான் ஆவேன், வேறு எதுவும் ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ன பண்ணுவீங்கன்னா அதை நோக்கி டியூன் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு அச்சு செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோபுரம் மாதிரி ஒரு அச்சு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உள்ளே திணிச்சிங்கன்னா அது கோபுரம் மாதிரி தான் அது வரும். நீங்கள் ஒரு வீல் மாதிரி ஒரு அச்சு செஞ்சிங்கன்னா அது ஒரு வீல் மாதிரி தான் வரும். அப்போ நீங்கள் மனசில் ஒரு அச்சு மாதிரி செய்கிறீங்க, என்னென்னா நான் தொழில் முனைவோர் ஆகணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவொடனே நான் ஐஏஎம் போகணும் அப்படின்னு. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வெளிநாட்டில் போய் ஒரு ரிசர்ச் பண்ணணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் சயின்டிஸ்ட் ஆகணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், நான் டீச்சிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும். பீப்புள் லவ் டீச்சிங் ப்ரொஃபஷன். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இயர்லேயே, இப்போ எனக்குலாம் தெரியும், எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயர்லேயே சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு கோ ஃபார் டீச்சிங் லைன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவங்க பிஎஸ்சி அக்ரி படித்தாங்க, எம்எஸ்சி அக்ரி படித்தாங்க,
ரிசர்ச் அசோசியேட்டாக ஜாயின் பண்ணாங்க 1 வருஷம். அந்த 1 வருஷம் கழித்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆனாங்க, ஒரு பிஹெச்டி பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க டிரெக்டர் ஆஃப் சீட் சர்டிஃபிகேஷன், டிரெக்டர் ஆஃப் சீட் டெக்னாலஜி, இப்படி பல்வேறு இடங்கள்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா அந்த ஃபஸ்ட் இயரில் யூ ஹாவ் டு திங்க் தட் யூ வில் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். அப்போ தான் நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். அப்போ என்ன ஆகுனா உங்கள் எல்லா எனர்ஜியும் அதை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஜார்ஜ் குல்ஜீஃப் தான் சொல்லுவார், என்னென்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரதான குணம் இருக்குது, அந்த முக்கியமான ஒரு குணம் இருக்குது. மற்ற குணமெல்லாம் அந்த பிரதானமான குணத்தை சப்போர்ட் பண்ணுறது தான். அதாவது ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நிறுத்துறதுக்கு சின்ன சின்ன கல்லெல்லாம் நம்ம வைப்போம். அந்த கல் தான் மெயினான கல். அதை சுற்றி சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி அந்த பிரதான குணத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தன் பொறாமை உடையவன் வச்சுக்கோங்களேன், அவனுடைய எல்லா சிறு குணங்களும் அந்த பொறாமையை நோக்கி செல்கிறதா இருக்கும். ஒரு பெருந்தன்மை உள்ளவனாக இருந்தானா அவனுடைய எல்லா சிறு குணங்களும் அந்த பெருந்தன்மையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வளங்களை பெறுவதற்கு அவன் எதை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு. நீங்கள் கல்லூரியில் நுழைஞ்ச உடனேயே சரி ஜாலியாக இருக்கலாம், அப்பா அம்மா பணம் அனுப்புகிறாங்க, சந்தோஷமாக சாப்பிட்லாம், ஜாலியாக சுற்றலாம், செல்ஃபோனில் வந்து கேளிக்கையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங்கை பற்றி நம்ம ஏதாவது பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குறோம். அதாவது படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வெறும் வந்து ஒரு தகவலை மட்டும் அளிக்கிறது இல்லை. நீங்கள் நியூஸ் பேப்பரை படித்தீங்கன்னா அதில் வெறும் தகவல் மட்டும் கிடைப்பதில்லை. அது வந்து உங்களுடைய மொழியை ஒரு வகையில் மேம்படுத்துகிறது, உங்களுடைய சொற்திறனை மேம்படுத்துகிறது, உங்கள் சொல்லாட்சியை உயர்த்துகிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தகவலின் சகல பரிமாணங்களை, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு நியூஸ் பேப்பரை படித்தா மட்டும் போதாது, அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ், அது சம்மந்தமான டிபேட்ஸ், அதை பற்றி வரக்கூடிய பல்வேறு விதமான ஆர்கியூமெண்ட்ஸ், இதையெல்லாமும் நாம் படிக்கணும், இதையெல்லாமும் கேட்கணும். அப்போது தான் அது செறிவு பெறும். அப்போ பேசிக்காக என்னன்னாக்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் போனோடனே நான் ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு என்ன, நான் இந்த கல்லூரியை முடித்து வெளியே வரும்போது என்னவா ஆக போகிறேன், அதுக்கான ஒரு மன தயாரிப்பை நாம் செய்வதற்கு தான் இந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம பயன்படுத்துறது. நாங்கள்லாம் இந்த கலெக்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, நிறைய இடங்களுக்கு கேம்ப் போவோம். பொதுவாக நானும் எப்படின்னா திங்கட்கிழமை மட்டும்தான் நான் அலுவலகத்தில் இருப்பேன். அந்த எல்லா மீட்டிங்கும் காலையில் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டே மீட்டிங்னு இருக்கும், எல்லோரும் வந்து மனு கொடுப்பாங்க. மதியம் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பல்வேறு மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சிருவோம். ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் 2 மீட்டிங் மட்டும் மற்ற டைமில் நடக்கும். அது என்னென்னா, ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் கிரீவன்சஸ் ரெட்ரஸல் டேன்னு, விவசாயிகளுடைய குறை தீர்ப்பு. இன்னொன்று வந்து ரிவ்யூ, ஜென்ரல் ரிவ்யூ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும், பிளாக் டெவலப்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். மொத்தம் 3 நாள் மாதத்தில் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். அது கூட என்ன பண்ணுவோன்னா, அக்ரிகல்ச்சரல் கிரீவன்சஸ் ரெட்ரஸல் டே, அக்ரிகல்ச்சர் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டேவை நான் ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்த மாட்டேன். ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸில் நடத்தோம்னா, காஞ்சிபுரத்தில் நடத்தோம்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகள் தான் வருவாங்க. செய்யூரில் இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். செய்யூர் வேற ஒரு இடத்துல இருக்குது. அவங்க செய்யூர்லேருந்து செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுலேருந்து 33 கிலோமீட்டர் வரணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒரு கூட்டத்தை இங்கே நடத்துறது காஞ்சிபுரத்தில், ஒரு கூட்டத்தை செய்யூரில் நடத்துறது. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வருவாங்க, லத்தூர் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்க வருவாங்க. ஒரு கூட்டத்தை செங்கல்பட்டில் நடத்துறது, ஒரு கூட்டத்தில் வந்து மதுராந்தகத்தில் நடத்துறது, ஒரு கூட்டத்தை வந்து உத்தரமேரூரில் நடத்துறது. இப்படி நடத்தும் போது என்ன ஆகுனா, அங்கே பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க அவங்க பிரச்சனை எடுத்துகிட்டு வருவாங்க, பயிர் எடுத்துகிட்டு வருவாங்க. பயிர் பாருங்கள் இப்படி காஞ்சி பயிருக்குன்னு கொண்டு வருவாங்க, அல்லது இந்த உரம் இப்படி இருக்குன்னு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நமக்கு கொண்டு வருவாங்க. இன்னொன்று, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தானே நாம் இருக்கிறோம். பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னா எப்படி? பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தான் அரசாங்கம் நம்ம நியமித்திருக்கிறது. அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அதை சால்வ் பண்ணணும், இதுதான் நம்முடைய பணியை. அப்போ பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒதுங்குவதற்கு அல்ல. பிரச்சனைகள் வரும், அது நோயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டர் நினைக்க முடியாது. நோயே இருக்கக்கூடாதுங்கிறது நல்லதான், ஆனால் நோய் வரும், நோய்க்காக நோயாளிகள் வருவார்கள், அவர்களுக்கு குணப்படுத்தணும். இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. இப்படித்தான். அப்போ இந்த காலேஜ் கேம்பஸில் நுழையும் போது
நான் வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா பல்வேறு இடங்களுக்கு கேம்ப் போகும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கமிஷனர் ஃபார் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். எந்தெந்த ஊருக்கு போனீங்கன்னு காஞ்சிபுரம் மேப்பில் எங்கெங்கே நம்ம போயிருக்கணும் ஒரு புள்ளி வைப்பாங்க. க்ரீனிங்கில் புள்ளி வச்சு அதை ரவுண்ட் பண்ணுவாங்க எங்கெங்கே நம்ம போயிருக்கோன்னு. அப்படி பார்த்தா அந்த மேப்பில் சில இடங்களில் நம்ம போயே இருக்க மாட்டோம். இது ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இப்படி ஒரு மேப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணுமா, எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம். அப்போ சகல இடங்களுக்கும் போனால் தான் எல்லா இடங்கள்லையும் அந்த புள்ளிகள் விடும். அப்போ அடுத்த 6வது மாதம் பார்த்திங்கன்னா போகாத இடங்களுக்கெல்லாம் நான் போனேன். நான் அங்கே போய் மக்களை சந்திக்கிறது, ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு சேரை போட்டு உட்காந்து வந்து என்னான்னு கேட்குறது, ஏதாவது பிரச்சனைன்னு. இந்த மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று நடக்கும், மக்கள் தொடர்பு முகாம்னு. அங்கே என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே வந்து ஆர்டர்ஸ் அடிச்சுக்குவோம், எனக்கு கொஞ்சம் சர்ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஜேவி வீட்டின் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம்னு இருந்தது, அதில் 30-40 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பணம் இருக்கும். அதை அந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் செலவு பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா போயிட்டு ஒரு ஸ்கூல் பில்டிங் வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் பில்டிங்க்கு எல்லாம் ஆர்டர் அடிச்சுக்கிறது, இடம் மட்டும் எந்த இடம்னு விட்டுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்பவுண்டு செவரு அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்தையும் ஆர்டர்ஸ் ஏற்கனவே அடிச்சுட்டு போயிடுவோம். அந்த ஊரில் போனோன்னே மக்கள் வந்து மனு கொடுப்பாங்க, எங்கள் ஊரில் ஒரே ஒரு பள்ளி கட்டடம் தான் இருக்குது, போதிய அளவுக்கு பள்ளி கட்டடம் இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த கேப்பை மட்டும் டைப் பண்ணி அங்கேயே ஆர்டர் கொடுத்துறது, அங்கேயே அந்த வீடியோட்டை கொடுத்துறது. அப்போ என்ன ஆகுன்னா அவங்க உடனடியாக போய் கட்டுற வேலை தான். அந்த மக்களுக்கு மனு கொடுத்த அடுத்த நிமிஷமே ஆர்டர் கிடைக்கும். இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணோம். அப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த 3 சக்கர வண்டிகள், இந்த தையல் இயந்திரங்கள், அப்புறம் சலவை பெட்டி, இதெல்லாம் யாராவது அந்த மாதிரி வந்து கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக சர்ப்ளஸ் வச்சுருப்போம், அதை எடுத்து அங்கேயே கொடுத்துருவோம். நாங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 சக்கர வாகனம் கொடுப்பதற்கான வசதிகள் இருக்கும். இது மாதிரியான பல விஷயங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த எல்லா இடங்கள்லேயும் அந்த பச்சை புள்ளி இருக்கான்னு பார்த்தா அது பச்சை புள்ளிகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அப்போ தான் நமக்கே தெரியும் இந்த 6 மாதம் நாம் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மக்களை சந்திப்பது அலுவலர்களுடைய ஒரு பணி. அலுவலர்கள் மக்களை சந்தித்தால்தான் பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாம் ஒரு இன்வென்ட்ரி எடுக்கலாம். எப்படின்னா லைப்ரரியை எவ்வளோ, இந்த ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து ப்ளே கிரவுண்டை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இண்டோர் ஸ்டேடியத்தை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், வெவ்வேறு கிளப்ஸ் இருக்கே அதை எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸோட இன்ட்ராக்ஷனை எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், எத்தனை செமினார்ஸுக்கு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலையோ கண்டக்ட் பண்ணியிருக்கிறத நாம் அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரியான ஒரு ஸ்டாக் டேக்கிங் நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ வந்து ஒரு ஓவராலான ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு கிடைக்கும். இது இன்றைக்கி நடக்காததுக்கு மெயினான காரணம் என்னென்னா, வெகு தூரத்தில் இருந்து மாணவர்கள் வராங்க. அவங்க 3 மணிலேருந்தே எப்போ 4 மணி ஆகும் பஸ்ஸை நம்ம பிடிச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, இந்த லைப்ரரியிலையோ யூனிவர்சிட்டியிலையோ இருக்கிற ஃபெசிலிட்டிஸை அவங்க முழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதில்லை. ஒரு கேம்பஸை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் தான் இந்த கல்லூரி வாழ்க்கை முழுமை பெறுது. பள்ளி வாழ்க்கையில் எப்படின்னா மதிப்பெண்கள் பெற்றால் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஆனால் கல்லூரி வாழ்க்கையில் நான் வந்து எல்லாத்துலேயும் ஏ கிரேடு வாங்கிட்டேன்னா யூஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். நான் கல்லூரியில் இருக்கிற எல்லா வசதியும் பயன்படுத்தி என்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறேன், என்னை மெருகேற்றி கொண்டிருக்கிறேன், என்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன், பல திறன்களை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதை தான் நான் சொன்னேன். யூ ஆர் நாட் கோயிங் டு கம்பீட் வித் யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ். சக மாணவர்களோடு போட்டி போடுகிற நிலையிலிருந்து நாம் ஒரு எந்திரத்தோடு போட்டி போடுகிற நிலைக்கு வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் சகுந்தலா தேவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து கண்ணடியோடு போட்டு வென்றவர் அப்படிங்கிற ஒரு பெருமை. அவங்க நிறைய பசில் புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி ஷீ வாஸ் ஏபிள் டு கம்பீட் வித் கம்ப்யூட்டர்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டருங்கிறதே யார் கம்ப்யூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருங்கிற பேர் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது மெஷினுக்கு வந்தது. யார் வந்து அது கம்ப்யூட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கம்ப்யூட்டருங்கிற பேர் வந்தது. பின்னாடி அது மெஷினுக்கு வந்தது. அப்போ ஷீ வாஸ் ஏபிள் டு கம்பீட் வித் த கம்ப்யூட்டர்ஸ். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நாம் எவ்வளவு வித்தியாசமாக, வேகமாக சிந்திப்பது முக்கியமல்ல, வித்தியாசமாக சிந்திக்கிறோம். எல்லாரும் போனால் அதே பழைய, இப்போ
நம்மளுடைய இசையவே எடுத்துக்கோங்களேன். நம்ம இசையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் பயங்கர வெற்றிகரமாக இசையமைக்கிறாரு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவர் வெற்றிகரமாக இசையமைச்சிட்டு இருக்கும்போது வேறு ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவர் முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பாடியை கையாளுறாரு, அது ஹிட் ஆயிடுது. அடுத்தது வேற ஒருத்தர் வராரு, அவர் இன்னும் வேறு மாதிரியான ஒரு பாடியை கையாளுறாரு. அப்போ என்னன்னா, யார் வித்தியாசமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். வழக்கமான முறையில் சிந்திப்பவர்கள் வெற்றி பெறுவதில்லை. இதுதான் முக்கியம். இதை தான் நம்ம லேட்ரல் திங்கிங், பேரலல் திங்கிங்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றை பார்த்து அது மட்டும் போதும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதை மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு நாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா என்ன ஆயிடுவோம்னா, ஃபீல்டில் நாம் ரிடண்டன்ட் ஆயிடுவோம். நம்ம தேவையே இல்லை. அப்போ அது செய்யாத ஒன்றை நாம் எப்படி செய்ய முடியும்? அந்த சிற்பியினுடைய ஒரு கவிதை ஒன்று வரும். என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான். அந்த கம்ப்யூட்டர் ஏதாவது வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கலன்னா அந்த ரோபோ மாதிரி இருக்கிற அந்த எந்திரம் உங்களை கொன்னுரும். அதுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கணும். இவன் என்ன பண்ணுவான்? வேலை கொடுப்பான். என்ன வேலைன்னா, நீ போய் கடல் இந்த மண்ணை எண்ணிட்டு வேணால் அதை எண்ணிட்டு வந்துடும். எந்த வேலை கொடுத்தாலும் கடன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்னென்னா, இவங்க அம்மா செத்து போயிடுவாங்க. அம்மா செத்து போனோன்னே இவன் சோகமாக உட்காந்துருப்போம். அது அடுத்த வேலை அப்படிங்கும். இவனுக்கு வேலை கொடுக்கவே மைண்டே இருக்காது. சரி கொஞ்சம் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு அந்த ரோபோ செயல்படுறது நின்றுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இதே மாதிரி விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருப்பார். இதே மாதிரி ஒரு பூதம் தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பூதத்துக்கு, இல்லைன்னா அது உங்களை காலி பண்ணிடும். அப்படி ஒரு பூதத்தை அது வேலையை எந்த வேலை சொன்னாலும் உடனே செஞ்சுட்டு நிற்கும். பாப்பா இவனுக்கு என்ன வேலை கொடுங்க, அந்த நாய் வாயை போய் நிமித்திட்டு வா அப்படின்னா அது போய் நிமித்தி பார்க்கும். அது நாய் வால் நிமிராது. அது பழையபடியே வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த பூதத்துக்கு அந்த வேலை கொடுத்த உடனே அதையே செஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று உண்டு. அப்போ நாம் எந்திரம் என்பது எந்திர ரீதியாகத்தான் சிந்திக்கும். ஆனால் மனிதன் படைப்பு திறனோடு சிந்திக்கின்ற ஆற்றலை பெற்றவன். இப்போ சப்போஸ் நீங்கள் சுயமாக சிந்தித்து சுயமாக தேடி சுயமாக ஒன்றை எழுதினீர்கள் என்றால் அதில் தவறுகள் இருக்கும். ஆனால் அது சுகமான தவறுகள். அந்த தவறுகளில் இருந்து தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை தவழுது, அது விழறதே இல்லை. தவழும்போது எந்த குழந்தையாவது விடுமா? விடாது. அப்படியே விழுந்தாலும் அடிபடாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அது தவழாது. அது எல்லாரையும் பார்க்குது. இவங்கெல்லாம் 2 காலில் நிற்கிறாங்களே, நாம் ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு அது என்ன பண்ணும்? ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்க ஆரம்பிக்கும். ஒரு 11வது மாதத்தில் அது நிற்க ஆரம்பிக்கும். கஷ்டப்பட்டு நிற்கும். நின்றுட்டு அதோடு நிற்காது, நின்றுட்டோன்னு நினைக்காது. அடுத்தது நடக்க முயற்சி பண்ணும். கொஞ்சம் தூரம் நடக்கும். டப்புன்னு இவ்வளோ அடிபடும். இந்த இடத்துல அடிபட்டுக்கும், மூக்கில் அடிபட்டுக்கும், எல்லா இடத்துலையும் அடிபட்டுக்கும், அழும். ஆனால் அது நடக்கிறத நிறுத்தாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சொந்த சிந்தனைங்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை நடப்பதை போல். நடக்கிற குழந்தை எடுத்த உடனே ஒலிம்பிக்கில் ஓடி பரிசு பெற முடியாது. ஆனால் ஒலிம்பிக்கில் ஓடணுன்னாலும் முதல்ல ஒரு குழந்தை தவழணும், அப்புறம் நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், அதுக்கப்புறம் தான் ஒலிம்பிக்கில் வெற்றி பெற முடியும். அப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு தப்பாக இந்த பயம் எதுக்காக? இந்த பயமே தேவையில்லையே. நம்ம தப்பாக பேசிடுவோமோ? நீ பேசவே இல்லையே, அதுதான் தப்பு. நீ தப்பாக பேசல, நீ பேசல, அதுதான் தப்பு. 4 பேர் முன்னாடி வாயை திறந்து பேசுறதுக்கான பயம் போக வேணாமா? கல்வி அந்த அச்சத்தை போக்காவிட்டால் அது கல்வியினால் பயனே இல்லையே. அந்த கல்வி நம்மை மேம்படுத்தணும், நம்மை உயர்த்தணும், நம்மை செம்மைப்படுத்தணும். அதுக்கெல்லாம் தானே கல்வி. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் பெறுவதற்கு வளாகத்தில் இருக்கிற எல்லா வசதிகளையும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விளையாடினா உடல் மட்டும் திடமாகுதுன்னு நினைக்காதீங்க, உங்கள் மூளையும் திடமாகுது. சரி, மூளை மட்டும் திடமாகுதுன்னு நினைக்காதீங்க, உங்கள் சோஷியல் ஸ்கில்ஸ் அத்தனையும் வளரும். எப்படி பழகணும்? ஒரு தோல்வி கற்றுக் கொடுக்கறது இருக்கு பாருங்கள், அது அசாத்தியமான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது என்னென்னா, குண்டப்பா விஸ்வநாத் ஒரு தடவை எப்படின்னாக்க, அம்பையர் அவுட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால அவர் ரொம்ப பாராட்டுவாங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில். இந்த மாதிரி சில பேர்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்காக உயர்ந்த மதிப்பை பெற்றிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க மிகுந்த மரியாதையை பெற்றிருக்கிறார்கள். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா,
இந்த வசதிகளெல்லாம் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வெறுமனே நமக்கு ஒரு உடல் நலத்தையோ அல்லது மனநலத்தையோ மட்டும் இல்லை, நம்முடைய எல்லா சமூக நுண்ணறிவை மேம்படுத்துவது, ஒரு தலைமை பண்பை வளர்த்து கொடுப்பது. ஒரு விளையாட்டில் தான் ஒரு உண்மையான தலைமை பண்பு வரும். அதனால் நீங்கள் உங்கள் வளாகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் முறையாக அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்துவதற்கு ஒரு அட்டவணையை தயார்படுத்துங்கள், அதை பின்பற்றுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பரிமாணங்களை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம்.